இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் டேட்டாவோட நம்ம இந்த வீடியோவை சந்திப்போம். உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டு 23 இயர்ஸோட நிஃப்டி 50யோட டேட்டாங்க. ஸோ நிஃப்டி 50 எவ்ரி மந்த் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்ரி இயர் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது தான் உங்களுக்கு இந்த டேட்டா ஷோ காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 14%, 12%, 10%. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹியூஜ் ரிட்டர்ன் 1 மந்த்லேயே கொடுத்துருக்கு. நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 1 இயர் வெயிட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 7 to 8% ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கும். பட் 1 இயரில் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே சமயம் உங்களுக்கு லாஸும் கொடுத்துருக்கு. 26% நெகட்டிவில் கொடுத்துருக்கு, 17% நெகட்டிவ், 16% நெகட்டிவ், 23% நெகட்டிவ். ஸோ இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு ஹியூஜ் வாலட்டிலான ஒரு இண்டெக்ஸ் தான் இது. ஸோ மார்க்கெட்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி 50ல் 2000 ஒருத்தர் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்றதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ 2000 ஒருத்தர் ஜனவரி மந்த் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஜனவரி, அதாவது டிசம்பர் எண்டு, 2000 டிசம்பர் எண்டில் அவர் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 85,000. ஸோ கண்டிப்பாக நம்ம 1 லட்ச ரூபா போட்டிருக்கோம், நம்மளுக்கு ரிட்டர்ன் 85,000 இருக்குது. இந்த மார்க்கெட் நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் சப்போஸ் அவர் வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, சப்போஸ் அவர் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இன்னும் ஏமாற்றம் தான். இன்னொரு அவர் முதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வருஷம் 3 வருஷம் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு மார்க்கெட்டில், அப்போயும் அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கு. அவர் போட்ட 1 லட்ச ரூபா கம்மியாக தான் இருக்குது. ஸோ 4வது வருஷம் என்ன நடந்திருக்கு, 1 லட்ச ரூபா போட்டது 1,26,000 இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார், ஃபஸ்ட்டு இந்த முதல் வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணியிருப்பார், இல்லை 2வது 3வது வருஷத்தில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்பார். ஸோ 4வது வருஷம் யார் வெயிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ப்ராஃபிட்டு. 5வது வருஷம், ஸோ லாங் டேர்ம் போக போக அந்த 1 லட்ச ரூபா இறங்கிறதுக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபான்ற அந்த கேபிட்டல் இறங்கவே இல்லை பாருங்கள். ஸோ அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த 2008 பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ், வேர்ல்டு லெவலில் கிராஷ் ஆச்சு. யூஎஸில் ஒரு கிரைசிஸ் நடந்தது. ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா போட்டது 1,99,000 இருக்குது. ஸோ மார்க்கெட் நீங்கள் லாங் டேர்மில் வெயிட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கார்பஸ் பில்ட் ஆகுன்றது தான் இது ஷோ ஆகுது. ஸோ 14 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 2023 எண்டில் 14 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இது டேரெக்டாக நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அவருக்கு இந்த ஃபண்டு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த நிஃப்டி 50யை ஓவர் கம் பண்ணக்கூடிய நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ நிறைய இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஸ்டாக்ஸில் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ ஆனால் உங்களோட அனலைஸ் தெரியாமல் நீங்கள் பண்ணாதீங்க. ரிஸ்க்கு தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் கேட்டு தான் பண்ணணும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூவாக போகிறேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டேட்டா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது மணி கண்ட்ரோலோட வெப்சைட்டு. மணி கண்ட்ரோலோட டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ மிட் கேப்போட ஒரு சில ஃபண்ட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு மிட் கேப்போட ஃபண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஃபண்ட்ஸ் உங்களுக்கு இதில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது, கிறிசில் ரேங்க். ஸோ இந்த கிறிசில் ரேங்கை பேஸ் பண்ணி மட்டும் எப்போயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஏஎம் வச்சு நீங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ஃபண்டோட சைஸ், இதில் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஏஎம்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு ஃபண்டு பர்டிகுலர் ஃபண்டில் எவ்வளோ க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பீப்புள் எவ்வளோ க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை பேஸ் பண்ணி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ ஏஎம்மில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு ஃபண்டு. ஸோ இதுதான் ஃபண்டு சைஸில் அதிகமாக இருக்குது. அடுத்தது கோட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி, நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் மிட் கேப் 24,000 கோடி, அண்ட் நிப்பான் இந்தியா க்ரோத் 23,000 கோடி, அண்ட் டிஎஸ்பி மிட் கேப் 16,000 கோடி. இதுதான் டாப் 5ல் இருக்காங்க. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 1 இயர் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இயரில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். 1 இயரில் நிப்பான் இந்தியா க்ரோத், ஸோ இவங்க ஏஎம்லேயும் இருக்காங்க, லாஸ்ட் 1 இயரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்பு உங்களுக்கு இருக்குது. ஏஎம் அதாவது ஃபண்டு சைஸ்லேயும் அதிகமாக இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் பாருங்கள். 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் இருக்குது. ஸோ அவங்க ஏஎம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் இருக்குது. நிப்பான் இந்தியா க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துலையும் வந்திருக்கு. ஸோ 5 இயர்ஸு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா
10 இயர்ஸில் HDFC மிட் கேப் இருக்குது, நிப்பான் இந்தியா growth இருக்குது. ஸோ இது 3மே உங்களுக்கு இருக்கிறதுனால ஸோ நீங்கள் தைரியமாக ஒரு நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்லலை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை உங்களோட அட்வைஸ் கேட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த எல்லா ஃபண்ட்ஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கு தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா ரிஸ்க்கு தெரியாமல் உங்களோட ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணி அது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். ஸோ இது வந்து எஸ்ஐபி கேல்குலேட்டருங்க. எக்ஸலில் நம்ம போட்டிருக்கோம். எஸ்ஐபி கேல்குலேட்டர் வித் ஸ்டெப் அப் வித்தவுட் ஸ்டெப் அப் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. வித் ஸ்டெப் அப் அப்படின்னா நான் ஒரு இப்போதைக்கு ஒரு 3000 ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வருஷத்துக்கு நான் ஒரு 10,000 என்னோடய இன்கம் இருக்குது. ஸோ அதை கமிட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் சேலரி ஹைக் இருக்கும். ஸோ சேலரி ஹைக்கை பேஸ் பண்ணி நான் ஒரு 10% என்னோடய எஸ்ஐபி அமௌண்ட்டை நான் ஒரு 10% எவ்ரி இயர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா தான் அது ஸ்டெப் அப். ஸோ அதனோட பயணம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதை நான் ஒரு 10% வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 வருஷத்தில் ஒரு 32 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். ஸோ 15 வருஷத்தில் இந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி 30 வருஷம் கழிச்சு ஒரு 8 கோடி ரூபா கிட்டே கிடச்சிருக்கோங்க. ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் 10,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். இந்த ஃபஸ்ட் இயர் 10,000, அடுத்த வருஷம் 11,000, அடுத்த வருஷம் 12,500. இது மாதம் நான் சொல்கிறது எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ 30வது வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 1,58,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவார். ஸோ அதனால் உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் இதோட மேஜர் பெனிஃபிட்டு. நான் வந்து வித்தவுட் ஸ்டெப் அப் நான் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் தான் கிடச்சிருக்கும். இங்கே 32 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே 30 வருஷத்தில் 3 கோடி ரூபா கிடச்சிருக்கும், இங்கே 8 கோடி ரூபா. இதுதாங்க டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டெப் அப் த்ரூவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கார்பஸ் சீக்கிரமாக வளரும். ஸோ அதுக்காக தான் ஸ்டெப் அப் எஸ்ஐசி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட சேலரியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட சஜஷனை கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இது த்ரூவாக நீங்கள் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.